ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியானுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு அவனுக்கு எப்படி கொடுக்கணும், அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இதான் ப்ராசஸ். வாங்க அந்த ப்ராசஸை பார்ப்போம். ஸோ வியானுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் சாப்பாடு அரிசி தான். நம்ம சாப்பிட்ற அரிசி நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும் அளக்கிறதுக்கு அந்த மாதிரி தான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துருக்கிறேன். ஸோ தர்ஷித்துக்கும் இப்படி தான் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து 2 கரண்டி ஆக்சுவலாக எடுத்து போட்டுக்கிறேன். க்ளோஸ்அப்பில் காட்டுங்க பாவா. இதில் வந்து 2 கரண்டி ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுவே தாராளம். நான் வந்து இதை அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ எப்பப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ அந்த பவுடர் போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்க போகிறேன். அதை கஞ்சி கலந்து கொடுக்க போகிறேன். இது எதுக்கு நான் தனியாக இப்போ எடுத்தோம் அப்படின்னா, இது நல்லா நம்ம வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறது இல்லையா, அதனால சரி நல்லா நம்மளுக்குமே வாஷ் பண்ணுவோம். இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுனால இது நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலை? 4 to 5 டைம்ஸ் நல்லா கழுவிட்டேன். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியில் அரிசியெல்லாம் அப்படி போட்டுட்டு நம்ம வந்து காய வைக்கணும். வெயிலில் காய வச்சாலும் சரி, ஃபேன் காற்றுல காய வச்சாலும் சரி, அது காஞ்சிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே ஆட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு தவா வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அரிசி எதில் அளவு எடுத்தோம் அப்படின்ற அதே கிண்ணத்தில் வந்துட்டு பொட்டுக்கடலை 1 எடுத்துக்கலாம். 2 அரிசிக்கு 1 பொட்டுக்கடலை அப்படின்றதா ரேஷியோ. ஸோ அதை வந்து பேனில் போட்டுடலாம். ஸோ இதோட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மிளகு, கொஞ்சமாக சீரகம் அண்டு உப்பு. யூஸ்வலாக உப்பு ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு சொன்ன டாக்டர் வந்து உப்பு ஆட் பண்ணுங்க, பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரே 1 கல் மட்டும் உப்பு போடுறேன் நான். ஸோ மிளகு, சீரகம், இந்த உப்பு இதை போட்டுட்டு இது கொஞ்ச நாள் சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சம் இது ஃப்ரை ஆகட்டும். அரிசி நல்லா பொறுன்னு காஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். சுச்சோ தம்பி அழுகுறான். தர்ஷி தம்பி பாருமா. ஓகே, இது வந்துட்டு இந்த பொட்டுக்கடலை வந்துட்டு ரொம்ப கருகின மாதிரி வேணாம், சும்மா லேசாக அந்த அடுப்பில் இந்த சூட்லேருந்து எடுத்தால் மட்டும் போதும். ஸோ அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்துட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைக்கிறது இந்த குறைன்னு அரைக்கலாம் வேணாம். ஸோ நல்லா ஒரு ஃபைனாகவே நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிடுவோம். ஏன்னா குழந்தைக்கு அந்த மாதிரி இன்னும் சாப்பிட தெரியாது, மென்று சாப்பிட தெரியாதனால நல்லாவே அரைச்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ மிக்ஸி சவுண்டு கேட்டாலே என் பையன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ தேவையோ இந்த மாதிரி சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு, ஸோ எவ்வளோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து 1.5 ஸ்பூன் தான் கொடுக்குறேன். ஸோ 1.5 ஸ்பூன் ஆக்சுவலாக இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் இவனுக்கு. அது கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி வரணும். ஆக்சுவலாக எடுத்து ஊற்றுனா மாவு மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வரும். அதே மாதிரி குழந்தைய படுக்க வச்சு ஊட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹை சேரோ ஏதோ ஒரு சேரோ இல்லை மடியில் வச்சோ இந்த மாதிரி உட்கார வச்சு ஆக்சுவலாக ஊட்டி வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் பழக்கணும். இது உங்கள் பேபிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.